ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் புக் இல்லை, ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ புத்தா புக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வந்துட்டு புக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 400 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து 100. டோட்டலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 500 ருபீஸ் வந்துட்டு இந்த புக்குக்கு காஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க. ஸோ புக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. இதோட பிடிஎஃப் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அவங்களும் சென்ட் பண்ணியிருந்தாங்க, பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க யூடியூப்புக்கு கீழேயே. ஸோ புக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு என்னோடய டெலிகிராம் குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இது தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஸோ நம்ம ஏதாவது நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னுச்சுன்னா தோணுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறக்கு. இது வந்து இலக்கணம் பேஸ், நம்ம இலக்கணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்துட்டு மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை நீக்குதல், லகரம் நகர வேறுபாடு அண்டு சொல்லகரத்தில் பார்த்துட்டிங்கன்னா எதிர்ச்சொல், ஓரெழுத்து, பொருந்தாச்சொல், மருவு பெயர்கள், அடைப்புக்குள் வந்துட்டு சரியான சொல்லை வந்துட்டு எழுதணும். ஒரு சொல் வந்து பல பொருள் தரக்கூடியது. ஸோ இது எல்லாமே மரபுத்திணை. ஸோ இதெல்லாம் கட்டாயமாக வரக்கூடிய கொஷின்ஸு. வினைத்தொகை, பண்புத்தொகை, இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்துட்டு ஒவ்வொன்றும் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்களோட புக்கு தான் வாங்கலான்னு சொல்லி இந்த ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட புக் நல்லாயிருக்கு வாங்கலான்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு சுரேஷ் அகாடமியில் வந்துட்டு டெஸ்ட்டு சீரீஸ் போட்டிருந்ததுனால அங்கேயே வந்துட்டு புக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் இருக்க புக்கை வந்துட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நல்லாயிருக்கு. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிண்ட்டுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்துட்டிங்கன்னா ஓல்டு கொஷின்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தெழுதுகள் வந்து எந்த வருஷத்துலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தெழுதுக எதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க, இந்த வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த புக் வந்துட்டு வாங்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு வீடியோ போட்டாலே நிறைய லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகுது. அண்ட் சின்ன சின்ன இவங்களது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா வியூஸ் போகிறதில்ல. அதனால் அவங்களுடைய புக்கு நல்ல புக்காக இருந்தாலுமே அது வந்து சிலருக்கு தெரியறதில்ல. இதே நல்ல வியூஸ் போகக்கூடிய சேனல்ஸு, பப்ளிகேஷன்ஸ் நல்லா தெரிஞ்ச சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நார்மலாக போஸ்ட் பண்ணாலே என்ன புக்காக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல புக்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வாங்கக்கூடிய புக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதன் மூலிமா நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரே இதுலேயே போய் விழுகாமல் வேறு ஏதாவது புக்ஸ் நல்லா இருந்துச்சுனாலும் ரெஃபர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம வாங்கினோன்னாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ தெரிஞ்ச புக்கவே போயிட்டு எந்த கண்டென்ட்டும் இல்லாததை வாங்கி வாங்கி நம்ம அதுலேயே மூழ்கிறதுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதுனாலும் அதை ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்க அதை பார்த்துட்டு வாங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 12th இருக்கக்கூடிய லெசன்ஸு. இங்கே பாருங்கள், சோற்றுணை. திடீர்னு இந்த பிரித்தெழுதுக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது வந்து சுரேஷ் அகாடமி டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த பிரித்தெழுதுக கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே பாருங்கள் நமக்கு தெரியுது. ஸோ ஏன்னா ஒரு டெஸ்ட் எழுதும்போது நமக்கு அந்த வேர்டு வந்து டக்குன்னு பார்த்ததே தெரியுது பாருங்கள். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது வந்துட்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு. ஸோ 12th இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக. ஸோ இதில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகவே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் புக்கில் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி புக்கு வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா 12th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பாருங்கள் ஓல்டு கொஷின்ஸ்லேருந்து பிரித்து எழுதுக எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு எந்த டாப்பிக்லேருந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி ஒவ்வொரு டாபிக் கீழேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து புக்கு எம்பி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டவுன்லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகுது கொடுக்குறக்கு. ஸோ இது வந்துட்டு 6ஆம் வகுப்பு வந்துட்டு நியூ புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்று தான், பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ நிலவு கூட்டல் என்று அப்படின்னா நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள்னா தமிழெங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும்னா பாட்டு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸு அதுலேயும் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதான் ஒவ்வொரு டாப்பிக்குக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா செயல் ப்ளஸ் இலக்க, செயல் இலக்க, எதிரொலிக்க, சிறப்பு ப்ளஸ் உடையார்னா சிறப்புடையார். ஸோ அதை வந்து இது ஹைலைட் பண்ணியுமே காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் அப்படிங்கிறதையும் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. நான் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட்டு வாங்க முடியல. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கிறீங்க, வாங்கணும்னு தோணுச்சுன்னா இது வந்து பெஸ்ட்டு சஜஷன், நல்லாவும் இருக்குது. ஸோ உங்களுடைய பர்செப்ஷனில் நீங்கள் புக்கு வந்துட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்குங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க சொன்னாங்கன்னு வாங்கினேன், அது வந்து புக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிடவே கூடாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சந்திப்பிலேயே நீக்கி எழுதுதல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடமும் இதுதான். இக்கு இந்த இடத்துல வரும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இக்கு வந்து வந்திருக்காது. ஸோ இது வந்து புரிஞ்சு படிக்கணும். எந்த இடத்துல வந்துட்டு வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடங்களும் இருக்கிறது பார்த்து நம்ம கரெக்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதக்கூடிய இடம் வந்து இது. ஸோ இது வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஸோ எங்கே வந்து வல்லினம் வரும் எங்கே வந்துட்டு வராது அப்படிங்கிறதையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, அதாவது நம்ம தியரி படிப்போம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய வரிகள் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் எங்கே வந்துட்டு வல்லினம் மிகும் எங்கே மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணி. ஸோ நீங்கள் இந்த புக்கு வாங்க முடியலனாலும் பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம புக்கு வாங்கி வச்சு படித்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பிடிஎஃப் வந்துட்டு மொபைல்லையே பார்த்து படிக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஏதாவது தெரிஞ்ச வேர்டு தெரியாத வேர்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், அங்கேயே நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில் புக் இருந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டுட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஸோ புக் நல்லாயிருக்கு, வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. அப்படி இல்லைனாலும் பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கிறவங்க அப்படிங்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து 600+ பேஜஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும்போது டவுன்லோடே ஆக மாட்டேங்குது. பாருங்கள் பிளராகி தான் வருது. ஸோ நானே நிறுத்தி பாஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தகுந்த வீடியோஸ் எதுனாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே நோட்டிஃபைடு இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்து வந்துட்டு என்னோடய ப்ரிப்ரேஷன் குரூப் 4க்கு வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தமிழுக்கும் ஜிஎஸ்ஸுக்கு வந்துட்டு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.